அன்றைக்கி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தாலுகாவில் இருக்கக்கூடிய காணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நத்தம்மேடு கிராமம். இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா வயல்வெளிகளில் சூழப்பட்ட ஒரு கிராமம். கரும்பு, சவுக்கு, நெல், வாழையெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஒரு அழகிய கிராமம். தென்பண்ணை ஆற்று கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமம் தான் நத்தம்மேடு. இங்கே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு வயல்வெளிக்கு நடுவில் ஒரு விஷ்ணு துர்க்கை, வனதுர்க்கையும் கொற்றவை சிலையும் இருக்குது. இங்கே அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். காகம் இருக்குது பாருங்க. அவங்களுக்கு இது வந்து பக்கத்தில் காகத்தை வச்சு வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பாறையில தான் வடிவமைச்சிருக்காங்க. சிலை தனியாக இல்லாமல் பாறையிலேயே வந்து இங்கே ஒரு முனிவர் இருக்கிறாரு, வெஞ்சாமரை வீசுவது போல. அந்த பக்கம் ஒரு முனிவர் உட்காந்துருக்கிறாரு, ஒரு ஆயுதத்தை கையில் வச்சிருக்காரு. இந்த கொற்றவை இருக்காங்க. இந்த கொற்றவை பார்த்தீங்கன்னா முன் காலங்களில் அரசர்கள் போருக்கு போகும்போது வணங்கக்கூடிய தெய்வமாக இருந்தவங்க தான் அந்த கொற்றவை. இந்த கொற்றவையும் இங்கே இருந்திருக்காங்க. இந்த ஒரு கோவில் இருந்து இதாகிருச்சு, சிதலம் அடைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த வனதுர்க்கைன்னு சொல்லக்கூடிய விஷ்ணு துர்க்கை ரொம்ப ஒரே கல்லில் உயரமாக கிட்டத்தட்ட 5 அடி உயரத்துக்கு வடிவம் வச்சுருக்காங்க. அதை பார்க்க போகிறோம். இதோட பின்பக்கத்தை பாருங்களேன், சிதலம் அடைஞ்சு இருக்குது பாருங்களேன். அப்புறம் வந்து சின்ன செங்கல், சித்து செங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் 2 விதமான செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு செங்கல், இது பெரிய செங்கல். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது பெருசு, இது சின்ன செங்கல். ஆமாம், இதோட சின்ன, இதுக்கு சின்னதும் இருக்குது. இதுக்கு சின்னது வந்து இந்த இதில் வச்சு கட்டிருக்காங்க பாருங்க. இதோட சின்னது வச்சு, அதாவது செங்கலை கொண்டு செங்கலும் சுண்ணாமும் கடுக்காய் வச்சு கட்டப்பட்ட ஒரு கட்டடம் தான் அது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கோர்வையாக வச்சு மேல கோபுரம்லாம் அமைச்சிருப்பாங்க போல. சில காலங்கள்லாம் அதை எப்படி சிதலம் அடைஞ்சிருச்சு. அது என்னன்னா, இந்த ஊர் மக்கள் வந்து இந்த பக்கம் வர பயப்பட்டுட்டு இந்த தெய்வத்தை அப்படியே விட்டுருக்காங்க. இப்போதான் வந்து வழிபாடு பண்ணுறாங்க. இங்கே வந்து ரொம்ப பழமையான ஒரு அந்த துர்க்கையோட சிற்பத்தை பார்க்க போகிறோம். இங்கே நல்ல செடிகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். ரொம்ப ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல தான் இந்த துர்க்கை அமைஞ்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடம். அப்புறம் வயல்வெளிகள் தான். அங்கிட்டு தென்பண்ணை ஆறு இருக்குது, இந்த பக்கம் ஒரு குளம் இருக்குது, ஊரோட குளம். பாருங்க, தண்ணியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. வயலில் தண்ணிகள் வருது. நிறைய பூச்செடிகள் வச்சுருக்காங்க. தண்ணி வர சத்தம் கேட்குது பாருங்களா, அந்த வருது பாருங்க தண்ணி. இங்கே பாருங்களேன், இங்கேருந்து பார்த்தா தெரியுது எப்படி இருக்குது பாருங்கள். அந்த விஷ்ணு துர்க்கைன்றதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சங்கு வச்சுருக்காங்க, இந்த பக்கம் சக்கரை இருக்குது பார்த்தீங்களா, கீழே எருமத்தலை இருக்குது. இவங்க வந்து ஒரு ஆதிவாசிகள், அதாவது முன்னோர்கள் வழிபட்ட ஒரு தெய்வம். இவங்களும் போருக்காக போருக்கு போகும்போது வணங்கக்கூடிய தெய்வம். அந்த வெற்றி பெறணுன்றக்காக மன்னர்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக தான் இந்த துர்க்கை இருக்காங்க. 2 பக்கம் வாள் வச்சுருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் ஒரு வாள் இருக்குது, அந்த பக்கம் ஒரு வாள் வச்சுருக்காங்க. 8 கரங்கள் இருக்குது. இந்த பக்கம் 4 கரங்கள், அந்த பக்கம் 4 கரங்கள் இருக்குது. 8 கரங்கள்லையும் ஒரு கரங்கள் வந்து அபயத்தை குறிக்கக்கூடியதாக கையில் வச்சுருக்காங்க. மிச்ச கரங்கள் எல்லாம் ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. 8 கரங்கள் வச்சுருக்காங்க. 2 முனிவர்கள் வந்து வழிபடுறாங்க. ரொம்ப விசித்திரமாக இருக்குது பாருங்க. இடுப்பில் கூட அந்த வாள் சொருகி இருக்காங்க பாருங்க. இடுப்பில் கூட வாள் சொருகப்பட்டதாக இருக்குது. அதாவது முன்னாடி மன்னர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, போருக்கு போகும்போது பெண் தெய்வங்களை வழங்குவாங்க. ராஜராஜ சோழன் எப்படி வாராகிய தஞ்சை பெரிய கோயிலில் கூட வாராகியை வழிபட்டு போருக்கு போனாரோ, அந்த மாதிரி இது ஏதோ ஒரு மன்னர்கள் வழிபட்ட ஒரு தெய்வமாகத்தான் இங்கே இருக்குது. ரொம்ப நெடுங்காலமாக இங்கேயே இருக்குது. பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கோவில் இப்படி சிதலம் அடைஞ்சிருக்கு. எத்தனையோ புது கோயில்களுக்கெல்லாம் நம்ம நன்கொடை கொடுத்து நம்ம இது பண்ணுறோம். இந்த கோவிலில் நீங்கள் வந்து நத்தம்மேடு கிராமம், விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தாலுகா கூட நத்தம்மேடு கிராமத்துக்கு வாங்க. காணைக்கு பக்கத்துலேயே இருக்குது, கல்பட்டு போகிற வழியில். கல்பட்டு நீங்கள் ஈஸ்வரன் கோயில், சனீஸ்வரன் கோயில் போனீங்கன்னா இது பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த கோவில். இங்கே வந்து இந்த கோவிலை பார்த்து வளர்ச்சி அடைகிறதுக்கு ஏதாவது நிதி பண்ணி இந்த கோவிலை கட்டி இருக்கிறதுக்காக அந்த ஊர் பொதுமக்கள் கேட்குறாங்க. கண்டிப்பாக அடுத்து நம்ம பார்க்கும்போது கோவில் பெரிய கோவிலாக இருக்கணும் ஓரளவுக்காக. எத்தனையோ புது கோயில்கள் கட்டி கோடிக்கணக்கில் காசு செலவழித்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பாலடைந்த கோயில்களை கட்டுவது ரொம்ப சிறப்பு, நல்லதும் கூட. கண்டிப்பாக அந்த கோயில் வளர்ச்சி அடையணும். பார்க்கக்கூடியவங்க வந்து இந்த கோவிலுக்கு என்ன உங்களுக்கு பொருளுதவி செய்யணுமோ செஞ்சு இந்த கோவில் வளர்ச்சி அடைறதுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம். இப்படி அழியப்படக்கூடிய ஆலயங்களாம் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நத்தம்மேடு கிராமத்தில் வந்து இந்த கொற்றவை சிலையும் பார்த்துட்டு இந்த இவங்களையும் துர்க்கையும் வந்து வழிபடுங்க. துர்க்கை வந்து வேண்டும் மரங்களை தருவாங்க, நம்மளும் வேண்டுவோம். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அன்பர்களும் வந்து இதை பார்த்து வேண்டுங்க. இதில் மான் இருக்கு பாருங்க, பின்னாடி கீழே எருமத்தலையும் இதில் மான் இருக்கு பார்த்தீங்களா, மான் கொம்பும் தெரியுது பாருங்க. எல்லா விலங்குகளும் அதில் வச்சு இது பண்ணியிருக்காங்க. எருமை இருக்கு, மானும் வச்சிருக்காங்க. இதில் இருக்க ஆயுதங்களை பாருங்களேன். சக்கரங்கள் வந்து முதல்ல இப்படி வச்சிருப்பாங்க, இதுல வந்து இப்படியே இருக்கு பாருங்க சக்கரம். 2 அந்த சக்கரங்கள் வைக்கக்கூடியது, அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அச்சாணி போடுறது அந்த பக்கம் இருக்கு. விசித்திரமான ஒரு சிலையாக இருக்கு சிலை. ரொம்ப அற்புதமாக இருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா பார்த்து வழிபாடு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.